சுண்டக்காய் வத்தல் வச்சு புளிக்குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இஞ்சி வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெசிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 4 துண்டு இஞ்சி அதுல ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பொன்னிறமா வறுபடுறதுக்கு மினிமம் 5 நிமிஷமாவது ஆகும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லயே வச்சு ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா வந்திருக்கிறப்ப ஒரு அரை முடி தேங்காய் ஒரு ஜார்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே இந்த 4 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண விட்டு இதை அரைச்சி ஒரு விழுது மாதிரியே எடுத்துக்கலாங்க. இப்போ அதே சட்டியில ஆல்ரெடி எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் கூடவே ஒரு 5ல இருந்து 6 வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதும் இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நான் ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்திருக்கேங்க. இதுவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வதங்கி வந்துருங்க. இப்போ நான் 2 பெரிய தக்காளியை விழுது மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறப்பவே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குக் பண்ணணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணீங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேங்க. அது ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிருக்கிறதுனால அந்த புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை ஸ்லோவா குக் பண்ணணுங்க. இதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணேன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நான் தேங்காய் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா? தேங்காவும் இஞ்சியும் போட்டு அது ஒரு 1/2 கப் வச்சிருக்கேங்க. அதுவும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா சூப்பரான இஞ்சி குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.